வணக்கம். நாம எல்லாரும் கடவுளை எங்க தேடுறோம்? கோயில்ல, மலையில, புனித யாத்திரையில. ஆனா அந்த தெய்வம் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? வாங்க, தமிழ் சித்தர்கள் காட்டுற ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்துக்குள்ள போகலாம். சரி வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம தேடுற அந்த தெய்வீக அனுபவங்கிறது வெளியில எங்கேயோ இருக்கிற விஷயம் இல்ல. அது நமக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஒரு பொக்கிஷம். அதை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னா இப்ப நாம பார்க்க போறோம். நம்ம பயணத்தோட முதல் படி என்னன்னா, தெய்வீக ஒலிக்கும் கந்தன்னு சொல்ற முருக கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சிக்கிறது தான். கந்தன் இந்த பேருக்கு அர்த்தமே ஒளிதாங்க. இது சும்மா ஒரு பேர் கிடையாது. இந்த முழு ஆன்மீக பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான். எல்லாமே இந்த ஒளியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படின்னா கந்தன்கிறது வெறும் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல, அவர் சிவத்தோட அந்த பேரொளியிலிருந்து உருவான ஒரு பிரபஞ்ச சக்தி. சொல்லப்போனா நம்மளை இயக்குறதே இந்த ஒளிதான். சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தெய்வீக ஒலி அது எங்க இருக்கு? அது இருக்கிற இடம் ரொம்பவே புனிதமானது. கேட்டா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ரெடியா? அந்த தெய்வம் எங்கேயோ வானத்துல இல்ல, நம்ம உடம்புல. ஆமாங்க, நம்ம 2 கண்கள்ல தான் இருக்கு. இதுதான் இந்த பயணத்தோட மைய கருத்தே. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசு அலைவாயுது இல்லையா, அதை கட்டுப்படுத்துற புனிதமான இடமே இறைவனோட திருவடியா இருக்கிற நம்ம கண்கள் தானா. உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கிறதுக்கான வாசல் நமக்குள்ளே தான் இருக்கு. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த உள்ள இருக்கிற தெய்வம் சரியா எங்க இருக்குன்னு பார்த்தோம். முருகனுக்கு குகன்னு இன்னொரு பேரும் இருக்கு. குகன்னா குகையில வாழுகவன் அர்த்தம். எவ்வளவு அழகான உருவகம் பாருங்க. ஆனா அந்த குகை அங்க இருக்கு. அதுக்கு சித்தர்களோட தத்துவம் இன்னும் ஆழமா பதில் சொல்லுது. அந்த தெய்வீக குகை வேற எங்கேயும் இல்ல, நம்ம கண்ணோட பாப்பா இருக்குல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன துவாரம் தான். அங்கதான் இறைவன் ஒரு ஜோதி மாதிரி இருக்காராம். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல். அந்த தெய்வீக ஒளிய நம்மால பார்க்க முடியாம மெல்லிசான ஒரு சவ்வு மாதிரி ஒரு திரை அதை மறைக்குதாம். அப்போ மறைஞ்சிருக்கிற அந்த ஒளிய நாம எப்படி பார்க்கறது? அதுக்கான சாவி ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுல தான் இருக்கு. இந்த பாதைக்குள்ள போகணும்னா முதல்ல நமக்கு வெளியிலிருந்து ஒரு குரு தேவை. அவர்தான் தீட்சைங்கிற ஒரு ஆன்மீக தீண்டலை நமக்கு கொடுப்பார். தீட்சை, இந்த வார்த்தையிலேயே அதோட அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. தீ கூட்டல் அச்சம். அச்சம்னா கண், தீனா நெருப்பு. நம்ம கண்ணுக்குங்க இருக்கிற அந்த தெய்வீக நெருப்பை தூண்டி விடுறது தான் தீக்ஷா. இத ரொம்ப அழகா தொடாமல் தொடுவது உணர்வால் உணர வைப்பதுன்னு சொல்லுவாங்க. இது உடம்பால செய்யற விஷயம் இல்ல, குரு தன்னோட கண் ஒளி மூலமா சீடனோட கண்ணுல இருக்கிற அந்த தீயை எழுப்பி விடுறது. ஓகே சரி, இப்போ இந்த உள்நோக்கிய பயணம், இந்த விழிப்புணர்வு, இதோட கடைசி நோக்கம் என்ன? நம்ம நோக்கம் அந்த ஒளிய பாக்குறது மட்டும் இல்ல, அது மூலியமா உண்மையான ஞானத்தை அடையிறது. இந்த ஞானம் தான் முருகனோட கையில இருக்கிற வேல். இந்த பயணத்தோட உண்மையான பரிசு இதுதான். ஒரு சித்தர் பாடல் ரொம்ப அழகா சொல்லும். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி. அப்படின்னா நம்ம தலை உச்சிக்கு கீழே அன்னத்துக்கு மேல ஒரு விளக்கு எப்பவும் அணையாம எரிஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அந்த நிலையான உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வீக சுடர். அப்போ பாருங்க, நாம தேடுற தெய்வம் எங்கேயோ கோயில்ல இல்ல, நமக்குள்ள, நம்ம கண்மணிக்குள்ள ஒரு சின்ன ஒளியா இருக்கு. வெளியே தேடுறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள பார்க்க நீங்க தயாரா?